குருப்யோ நமஹ. குருவே சரணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4ஆம் பாவம். ஆனால் 3ஆம் பாவத்தில் ஒரு பாயிண்ட்டு நம்மளை பற்றி ரூமர்ஸும் 3ஆம் பாவத்தில் தான் கவர் ஆகும். நம்மளை பற்றி எந்த தகவல் வெளியில் போகுது, நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாமே 3ஆம் பாவத்தில் தான் கவர் ஆகும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அதாவது ஃபஸ்ட்டு கடகம் பார்க்குறோம். கடகம் பார்த்திங்கன்னா தாய் ஸ்தானம். அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தில் இது ஒரு தாய் ஸ்தானம், மாத்ருஸ்தானம். இது பார்த்திங்கன்னா சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஏன் கடகம் அப்படின்னா, அந்த நண்டு அதோடைய குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக அதோட உயிரே கொடுத்துரும். நண்டுக்கு அவ்வளோ தாய்ப்பாசம் அப்படின்வாங்க. கடல் உயிரினங்களில் நண்டுக்கும் இந்த ஆக்டோபஸுக்கும் தான் இவ்வளோ தாய்ப்பாசம் அதிகம். அதாவது அதோடைய குட்டி வாழறதுக்காக அதோட உயிரையே கூட தியாகம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த கடகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இதோட அதிபதி சந்திரன். இது மாத்ருஸ்தானம் சொல்கிறதே தெரியுது. இந்த சுகஸ்தானம் நமக்கு தாய் மூலமாக தான் எல்லா சுகமும் கிடைக்குது. இப்போ தாய் பார்த்திங்கன்னா அவங்க தான் நம்மளை முதல்ல ஈண்டெடுக்கிறாங்க. இந்த உடல் அவங்க மூலமாக தான் கிடைக்கிது. அதே மாதிரி அவங்க தான் நமக்கு சொத்து தராங்க. நம்ம இயங்கும்போது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அவங்க தான் முதல்ல அட்ரஸ் பண்ணுறாங்க. நம்மளை முதல்ல கேர் பண்ணக்கூடியது நம்மளோட தாய் தான். அதனால் அதே மாதிரி இந்த சந்திரனும் மாத்ருகாரகன்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்ஸ் பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த மாதிரி இந்த தாய் ஸ்தானத்துக்கான எல்லா விதமுமே இந்த கடக ராசியில் கவர் ஆகும். ஸோ கடகம் ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ கடகம் பார்த்திங்கன்னா இதோட அதிபதி சந்திரன். இது ஒரு சரராசி, இது ஒரு இரட்டைப்படை ராசி, பெண் ராசி, சத்துவகுணமுடைய ராசி, நார்த் வடக்கு டைரக்ஷன் குறிக்கக்கூடியது. கபம் நீர் சம்மந்தப்பட்ட கோளாறுகளை தரக்கூடியது. லைட் ரெட்டு இதோடைய கலர். செஸ்ட் அண்ட் ரிப்ஸ் மார்பு பகுதியை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இது ஆதிபராசக்தி இதோடைய டெய்டி. தாய் சொல்லும்போது இந்த ஜெகஜனனி அவங்க தான். அதே மாதிரி எலிமெண்ட் நீர் தத்துவம் கொண்டது. இது ஒரு கிராப் ஷேப், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இது பிராமண வர்ணம். அதே மாதிரி பறையர் குலத்தையும் இதுதான் குறிக்கும். அதே மாதிரி இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பீச் சைடு, ரிவர் சைடு, மணலும் தண்ணியும் கலந்த ஒரு இடங்கள். அதே மாதிரி டிவோஷனல் பிளேசஸ், எங்கெல்லாம் போய் நம்ம சாமி கும்பிடுறோமோ அந்த இடம் எல்லாமே கடகம்ல வரும். அதே மாதிரி லேக்ஸு, ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ். லேக்ஸ்ன்னு சொல்லும்போது அதான் ஏரிகள், எங்கெங்கெல்லாம் தண்ணி, இந்த சுத்த தண்ணி தேங்குறதோ எல்லா இடமும். அதே மாதிரி ஐலேண்ட்ஸு, தண்ணிக்கு நடுவில் இடம் இருந்தாலும் இதுதான். ஸோ இது மட்டும் நான் தெரிஞ்சுப்போம். இதுவும் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஜோதிடம், ஆன்மீகம், அதே மாதிரி விவசாயம், சில இடத்துல மெடிசின்ஸு, ஹீலிங், ஒரு விஷயத்தை குணப்படுத்தக்கூடிய தன்மைகள், எஜுகேஷன், எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், லிக்விட்ஸுங்கிறது திரவ பொருட்கள், உணவு, நமக்கு ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கலைகள் மற்றும் மனித நேயம், அந்த மாதிரி விஷயங்கள், மனிதம், இது எல்லாமே சம்மந்தப்பட்டது இந்த ராசி வரும். அதே மாதிரி இது 4ஆம் பாவம்னு எடுத்தோம் அப்படின்னா, 4ஆம் பாவம் நம்ம செஸ்ட் அண்ட் ஹார்ட், நம்மளோட மார்புக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய இதயம், இது தான் குறிக்கும். நமக்கு இருக்கிற எல்லா அசட்ஸுங்கிறது அசையா சொத்துக்கள். நமக்கு இருக்கிற ஹவுஸ் அண்ட் அசட்ஸ், அசையா சொத்துக்கள். காரும் இந்த பாவத்தில் தான் வரும். அது அசையும் அப்படின்னா கூட காரும் இந்த பாவத்தில் தான் வரும். அது சுகம் தரக்கூடியது, கம்ஃபர்ட்ஸில் வந்துடும். நமக்கு ஏற்படுற கம்ஃபர்ட்ஸும் 4ஆம் பாவம் தான். அதே மாதிரி மதர், நம்மளுடைய அம்மா, இந்த பாவம் தான் குறிக்கும். நம்மளுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவம், கடகமும் அம்மாவை குறிக்கும், சந்திரனும் அம்மாவை குறிக்கும். நம்ம ஜாதகத்தில் 4ஆம் பாவமாகிய எந்த ஒரு ராசி வந்தாலுமே அதுவும் அம்மாவை குறிக்கும். அதோடைய அதிபதியும் அம்மாவை குறிக்கும். அதே மாதிரி ப்ரைவேட் அஃபேர்ஸ், நம்ம நமக்குள்ளே போட்டுக்கிற ஒப்பந்தங்கள், அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ், அதான் சொன்னேன். அப்புறம் கிரேவ்யார்ட், இதுதான் சுடுகாடியும் இதுதான் குறிக்கும்.
ஹிடன் ட்ரெஷர், நம்ம வந்து எங்கேயாவது மறைச்சு வச்சுருக்கிற ஒரு விஷயங்கள், புதையல். அப்புறம் அகாடமிக் எஜுகேஷன், ஆரம்ப கல்வி, அதுவும் இந்த பாவம் தான் குறிக்கும். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸு, யார் யார் கூட நம்ம எப்படி பழகிறோம் அப்படிங்கிறதையும் இதான் குறிக்கும். நமக்கு ஏற்படுற மணி ஃப்ளோ, பணம் வருமானம் வந்து போகிறது, வரவு செலவுகள், அதையும் இந்த 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 இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஏற்படுற கம்ஃபர்ட்ஸு, நம்ம வந்து சயன சுகம்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து படுத்துக்கிட்டே பண்ணுறாங்க அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சயன சுகங்கள் எல்லாமே வந்து இந்த பாவம் வரும், 4th பாவம். அதே மாதிரி ஒரு புல்வெளி, ஃபீல்ட்ஸு எல்லாமே வரும். இது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு வேலைக்கு போகக்கூடிய, ஏன்னா இது 6ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதுதான், இந்த இதுதான் வரும். அதே மாதிரி சீக்ரெட் லைஃப், நம்ம அதெல்லாம் மறைச்சு நம்ம பண்ணக்கூடியது. அதே மாதிரி டொமஸ்டிக் என்வாயன்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டொமஸ்டிக் என்வாயன்மெண்ட்ஸுங்கிறது வந்து நம்ம சுற்றுப்புறம் தான் அதுவும் குறிக்கும். அந்த சுற்றுப்புறத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டேலண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அக்குமெண்ட், நமக்கு இருக்கிற வந்து டேலண்ட்ஸ்னால் நமக்கு திறமை, நம்மளோட திறமை, அப்புறம் வியாபார அறிவு, வியாபார திறமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பாவத்தை தான் குறிக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமான பாவம். இது நம்மளோட கம்ஃபர்ட்ஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு, இது அம்மாவை குறிக்கும்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இதுதான் சுடுகாடு. ஸோ ஆரம்பமும் இதுதான், முடிவும் இதுதான். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம லைஃப் முழுக்க நம்ம சுகபோகங்களாக இருப்போமா, சுகமாக இருப்போமா அப்படிங்கிறது இந்த பாவம் வச்சு நம்ம வந்து ஸ்டடி பண்ணி சொல்லிடலாம். 4ஆம் பாவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பாவம். இதுதான் முதல் கேந்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வரைக்கும் திரிகோணம் கேந்திரம் பார்க்கல. திரிகோணம்ங்கிறது 1, 5, 9, 1st ஹவுஸ், 5th ஹவுஸ், 9 ஹவுஸுங்கிறது வந்து திரிகோணம். 4th ஹவுஸ், 7th ஹவுஸ், 10th ஹவுஸுங்கிறது கேந்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ 1ஓட இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வரும். 1, 4, 7, 10 இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். அது வந்து திரிகோணம்ங்கிறது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். 1, 5, 9. இந்த திரிகோணம்ங்கிறது வந்து நம்மளுடைய அகவாழ்வு எப்படி இருக்கும், நம்மளுடைய சுய கட்டுப்பாடாக இருக்கட்டும், நமக்கு இருக்கிற ஃபேமிலி லைஃபு அந்த மாதிரி எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேந்திரம்ங்கிறது வந்து நம்மளுடைய மெட்டீரியல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் இது வந்து அம்மாவை குறிக்கக்கூடியதும். இது வந்து முதல் கேந்திரம். இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான ஒரு பாவம். இது நம்ம தெரிஞ்சுட்டுப்போம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேரியஸ் கண்டென்ட்ஸ் இன்னும் கொடுக்க நான் ஹெல்ப் பண்ணுங்கள். இதை வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.